வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது லக்ன பலன். ராசி பலன் அப்படிங்கிறது என்ன, லக்ன பலன் அப்படிங்கிறது என்ன? ராசி பலன் என்பது சந்திரனை வைத்து நீங்கள் பிறக்கும் பொழுது சந்திரன் இருந்த ராசியை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள். லக்ன பலன் என்பது நீங்கள் பிறக்கும் பொழுது சூரியன் ஒரு இடத்தில் இருப்பார். அந்த இடத்தை வைத்து லக்னம் கணிக்கப்பட்டிருக்கும். அந்த லக்னத்தை மெயினாக வைத்து சொல்லக்கூடிய பலன்தான் லக்ன பலன். லக்ன பலன் என்பது உங்களது ஆயுள் முழுவதும் உங்களை தொடர்ந்து வரக்கூடிய ஒரே லக்னமாகத்தான் இருக்கும். ராசி என்பது மாறக்கூடிய தன்மை உடையது. ஒரு நட்சத்திரம் மாறும் பொழுது, 2.25 நட்சத்திரம் மாறும் பொழுது சந்திரன் ஒரு ராசி மாறி வருவார். அதே போல் நீங்கள் பிறக்கும்போது இருந்த ராசியும் சரி, நட்சத்திரமும் சரி, வருடங்கள் ஓட ஓட மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் லக்னம் என்பது மாறாமல் நிலைத்தன்மை உடையது. அதனால் நாம் லக்ன பலன் சொல்வது என்பது 100க்கு 100% சரியான நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இன்று விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 9வது நல்ல நாள், வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. ஆங்கில தேதி 23ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025வது வருடம். இன்று ஏகாதசி திதி மாலை 6:44 வரை இருக்கிறது. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று மதியம் 4:02 வரை இருக்கும். அதற்கு அடுத்து ரேவதி நட்சத்திரத்திற்கு சந்திரன் மாற்றமடைந்து அதனுடைய பலன்களை தருவார். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை இருக்கிறது. மாலை வரக்கூடியது மாலை 4:30 முதல் 5:30 வரை இருக்கும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய தினத்தின் சந்திரனுடைய செயல்பாடுகள் எந்த வகையில் இருக்கப் போகிறது? சந்திரன் இன்று மீன ராசியில், குருவுடைய வீடாகிய மீன ராசியில் சனி நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இந்த பயணம் மாலை 4:02 வரை இருக்கும். சனி கிரகமானது மீன ராசியிலேயே தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே சனி கிரகம் பயணம் செய்கிறது. அதனால் சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் அதிபதியாகிய சனி கிரகமும் ஒரே ராசியில் மீன ராசியில் பயணம் செய்வது என்பது இன்றைய தினம் மீன ராசியின் ஆதிக்கம் 12 லக்னக்காரர்களுக்கும் அதிகமாக இருக்கும் என்பதே இன்றைய தினம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. சரி, அப்புறம் சனி கிரகம் அதனுடைய ஆதிக்கம் மாலை 4:02 வரை தான் இருக்கும். அதற்கு பிறகு சந்திரன் மீன ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் மாற்றமடைகிறார். அதாவது புதனின் கிரகத்துடைய நட்சத்திரமான ரேவதிக்கு மாற்றமடைந்து புதன் கிரகத்தின் வழியாக புதனும் நம்மை 4:02 பிறகு இயக்க இருக்கிறார்கள். புதன் கிரகம் மேச ராசியில் கார்த்திகை நட்சத்திரம், சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறது. அதனால் இன்றைய தினம் மாலை 4:02 பிறகு புதன் கிரகம் இருக்கக்கூடிய மீன ராசியும், சந்திரன் இருக்கக்கூடிய மீன ராசியும், புதன் இருக்கக்கூடிய மேச ராசியும் இன்றைய தினம் மாலை 4:02 பிறகு அனைவரையும் ஆட்கொள்ள இருக்கிறது, அனைவரையும் வழி நடத்த இருக்கிறது. நல்லது அன்பர்களே, தற்போது 12 லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சந்திரன் இன்றைய தினம் எந்த வகையான பலன்கள் கொடுக்க இருக்கிறார் என்பதை வாருங்கள் அன்பர்களே பார்ப்போம். மேச லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 12ஆம் இடம் என சொல்லக்கூடிய மீனம் ராசி இன்றைய தினம் உங்களை வழிநடத்த இருக்கிறது. மீன ராசியில் சந்திரனும் சனி கிரகம் 2 கிரகங்களுமே இருந்து 12ஆம் வீட்டின் பலன்களை உங்களுக்கு தர இருக்கிறார்கள். 12ஆம் இடம் என்பது
தொழில் ரீதியாக முதலீடுகளை கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, ஒரு தொழில் தொடங்க வேண்டி மேச லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, நீங்கள் தொழில் தொடங்குவதற்காக முதலீடுகள் செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைத்து தருகிறார்கள் சந்திரனும் சனியும். அதோடு மட்டுமல்ல, இரகசியமான செயல்பாடுகளுக்கும் அதற்கான ஈடுபாடுகளுக்கும் சந்திரனும் சனியும் இன்றைய தினம் உங்களுக்கு வழிநடத்தக்கூடிய அமைப்பாக இருப்பார்கள். இரகசியமான செயல்பாடு அப்படின்னம்னா எல்லா வகையிலையுமே இரகசியமான செயல்பாடுகள் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது இரகசியமான செயல்பாடுகளால் ஒரு வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு, அன்பு பாசம் என சொல்லும் பொழுது இரகசியமான காதல் செய்யக்கூடிய அமைப்பு. இவ்வாறாக இன்றைய தினம் மேச லக்னத்தில் பிறந்த உங்களை சந்திரனும் சனியும் வழிநடத்துகிறார்கள். அடுத்து ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் எந்த வகையில் சந்திரனால் கிடைக்கப் போகிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே பார்ப்போம். உங்களுக்கு மீன ராசி அப்படிங்கிறது 11ஆம் இடமாக அமைகிறது. 11வது வீடு அப்படிங்கிறது நண்பர்கள் வழியில் ஒரு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஈடுபடக்கூடிய அனைத்து வகையான செயல்பாடுகளுக்கும் காரியங்களுக்கும் லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் வழியில் நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் உங்களை வழிநடத்த இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, 11வது வீடு அப்படிங்கிறது புத்துணர்ச்சியையும் இனிமையான செயல்பாடுகளையும் இன்றைய தினம் நமது மனதிற்கு நல்ல சுறுசுறுப்பையும் ஆழ்ந்த அறிவையும் கொடுத்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய தன்மை கொண்டது. அந்த 11வது வீடு இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை இனிமையாக கடந்து செல்ல இருக்கிறது. அடுத்து மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சந்திரன் மற்றும் சனி 2 கிரகங்களும் எந்த வகையான பலன்கள் தர இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அதாவது மீனம் ராசியில் 2 கிரகங்களும் இருந்து உங்களை 10ஆம் இடம் என்ற வகையில் வழி நடத்த இருக்கிறது. 10ஆம் இடம் என்பது தொழிலை குறிக்கக்கூடியது. ஒரு அந்தஸ்தை கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு 10ஆம் இடத்துக்கு உண்டு. இந்த 10ஆம் இடம் இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு தொழில் என்பது ஒரு இடத்தில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு என்பது சிறப்பாக நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பொதுவாக ஒரு மனிதனுக்கு தொழில் நன்றாக இருந்தால், அவரது ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருந்தால், அவர் இந்த வாழ்க்கையில் நல் வாழ்க்கையில் அனைத்து வகையான பலன்களும் பொன் பொருள் இடம் மனை வீடு வண்டி வாகனம் நல் இல்லால் என அனைத்தும் ஒருங்கே பெற்று சிறப்பாக மகிழ்வாக சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தக்கூடிய வீடு தான் 10வது வீடு. அந்த வீடு மிதுன ராசி அன்பர்களுக்கு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் சிறப்பான நல்ல நாளாகவே உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. அடுத்து கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் மீனம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனும் சனியும் எந்த வகையான பலன்கள் தர இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். மீனம் ராசி என்பது கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு 9ஆம் வீடாக அமைவதால் 9ஆம் இடம் என்பது சுபஸ்தானம் சுகஸ்தானம் அனைத்து வகையான சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய நல்ல பாக்கியஸ்தானம் என அழைக்கப்படுகிறது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனும் சனியும் உங்களுக்கு இனிமையான நல்ல நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது. ஆமாம் நண்பர்களே, வெளிநாடு தொடர்பான செயல்பாடுகளுக்கு 9வது வீடு என்பது சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும். பொதுவாக யார் வெளிநாடு செல்வார்கள் என்றால், உள்நாட்டில் நல்லபடியாக வருமானம் இல்லாத காரணத்தால் ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டி தனது வாழ்க்கையில் ஒரு நல்ல வழிவகைகளை தேடி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையுமே விட்டு தனியாக ஒரு பணத்தை எதிர்நோக்கி வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு என்பது வருத்தத்துக்குரியது.
மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலுமே வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற காரணத்தால் அதை நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய வேலை தொழில் தொடர்பாக வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளாக சந்திரனும் சனியும் அமைத்து தர இருக்கிறார்கள். அடுத்து சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி 2 கிரகங்களும் எந்த வகையான செயல்பாடுகளை தர இருக்கிறது? உங்கள் வீட்டிலிருந்து பார்க்கும் பொழுது 8ஆம் இடமாக அமைகிறது. உங்கள் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு நன்மை அல்லது ஏதாவது ஒரு தீமை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த வகையில் 8ஆம் இடம் என்பது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நற்பண்கள் தரக்கூடிய அமைப்பாக இல்லாவிட்டாலுமே முழுமையாக தீமையை தந்து நம்மை முடக்கிவிடக்கூடிய அமைப்பாக இல்லை. ஏதோ ஒரு வகையில் சிறிய அளவு துன்பம் துயரம் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். பொதுவாக துன்பம் துயரம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு பயணம் செய்கிறோம், வெளியூர் பயணம், ஒரு உறவுகளை தேடி அல்லது ஒரு பொருளாதாரத்தை தேடி பயணம் செய்யும் பொழுது அந்த பயணத்தில் நமக்கு ஒரு துன்பம் துயரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பேருந்தில் செல்லும் பொழுது அதிக கூட்ட நெரிசல்களால் நாம் பயணம் என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பாக இல்லாமல் போகலாம். அதே போல் நாம் எதிர்நோக்கி செல்லக்கூடிய பொருளாதாரம் என்பது நமக்கு எதிர்பார்த்த வகையில் கிடைக்காமலும் போகலாம். ஏதோ ஒரு சிறிய அளவில் ஒரு பொருளாதாரம் கிடைத்து நம்மை தேடி போன அளவிற்கு அதிக அளவு கிடைக்காமல் ஒரு மன ஆறுதலுக்காக பொருளாதார அளவில் நன்மை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு. அதனால் சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு முற்றிலும் நன்மை தரக்கூடிய வீடாக இல்லாவிட்டாலும் குறைந்தளவு நன்மைகளை தந்து இன்றைய தினத்தை உங்களை இனிமையாக நல்லபடியாக கடந்து செல்ல வைக்க இருக்கிறது என்று நம்பலாம். அடுத்து கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எந்த வகையான பலன்களை இன்றைய தினம் மீன ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி இருவரும் தர இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். உங்கள் வீட்டிலிருந்து 7ஆம் இடம் என சொல்லக்கூடிய சப்தஸ்தானம் என சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய வீடு மீனம் ராசி. இந்த மீனம் ராசி உங்களுக்கு திருமணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு உங்களை ஈடுபட வைக்கிறது. அதன் ரீதியாக நன்மைகள் பல கொடுக்கவும் இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, 7ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை கொடுத்து தனது வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல வீடு. அந்த நல்ல வீட்டில் இன்றைய தினம் சந்திரன் மற்றும் சனி இருவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். சனியுடைய மகர ராசி என்பது மகர ராசியின் அதிபதியான சனி கிரகமும் இன்றைய தினம் உங்களை வழிநடத்த இருக்கிறது. உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடம் என சொல்லக்கூடிய சுப விளைவை கொடுக்கக்கூடிய வீடு தான் மகரம் ராசி. அந்த வீட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு துணை, அந்த மகர லக்னத்தில் பிறந்த ஒரு துணை உங்களுக்கு இன்றைய தினம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடம் 7ஆம் இடம் இரண்டுமே சுப விளைவுகளை கொடுக்கக்கூடிய வீடு. சனி கிரகம் இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கிறது. சனியின் ஆதிபத்திய வீடு மகரம் ராசி. அதனால் மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் கன்னி லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்றே சொல்லலாம். அடுத்து துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த வகையான செயல்பாடுகளை சந்திரன் மற்றும் சனி கிரகம் இருவரும் தர இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். உங்கள் வீட்டிலிருந்து 6ஆம் இடம் என்பது தான் மீனம் ராசி. அந்த மீனம் ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் மற்றும் சனி 2 கிரகங்களும் உங்களை இயக்க இருக்கிறார்கள். எந்த வகையான இயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடம் என்பது வேலை தொடர்பான செயல்பாடுகளுக்கும் கடன் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் ஈடுபாட்டையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வீடு. அதனால் வேலை தேடக்கூடிய அன்பர்களுக்கும் வேலை ஒரு இடத்தில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். அதே போல் கடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய
தற்போது இந்த சமூக சூழலில் ஏதாவது நமக்கு தேவைகள் வந்து கொண்டே இருக்கும். அவசிய தேவைகள், அவசியமில்லாத தேவைகள் என வந்து கொண்டே இருக்கும். அந்த காலகட்டத்தில் நமக்கு வரக்கூடிய பொருளாதார வருமானம் என்பது அதை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு போதுமானதாக இருப்பது இல்லை. அதனால் நாம் தற்காலிகமாக கடன் வாங்கி அதை அடுத்து வரக்கூடிய காலங்களில் அடைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். அந்த வகையில் கடனை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடன் இன்றைய தினம் கிடைக்க இருக்கிறது. அதனால் உங்களுடைய அவசிய தேவைகளை இன்றைய தினம் நீங்கள் பூர்த்தி செய்ய இருக்கிறீர்கள். அந்த அளவிற்கு நன்மைகளை இன்றைய தினம் உங்களுக்கு தர இருக்கிறது. அடுத்து விருச்சிக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எந்த வகையான நற்பலன்களை சந்திரன் மற்றும் சனி 2 கிரகங்களும் இன்றைய தினம் தர இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடம் என சொல்லக்கூடிய மீனம் ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திர அதிபதியாகிய சனி கிரகமும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்றைய தினம் 5ஆம் இடம் என்பது வலிமையாக விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு செயல்பட இருக்கிறது. 5ஆம் இடம் என்பது அன்பு, பாசம், காதல், இது மட்டுமல்ல குழந்தையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொதுவாக தற்போது நடக்கக்கூடிய சமூக சூழல் சரியானபடி பொருத்தம் பார்க்காமல் திருமணத்தை நடத்தி விடுவார்கள். அந்த மாதிரி காலகட்டத்தில் அவர்களுக்கு 2 வருடங்களோ 3 வருடங்களோ குழந்தை பெறுவதற்கு தாமதமாகக்கூடிய அமைப்பு கூட உண்டு. சில அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கனவாகி போகக்கூடிய அமைப்பாக கூட இருக்கிறது. அது மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, அதாவது விருச்சிக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் 5ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற இந்த நாள் என்பது உங்களது குழந்தை பாக்கியம் தொடர்பாக நீங்கள் அதற்கான குழந்தை வேண்டி செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு, அதாவது ஒரு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கலாம், அல்லது பரிகாரம் வேண்டி ஒரு கோவிலுக்கு செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கலாம். அது மாதிரியான செயல்பாடுகளுக்கு சந்திரனும் சனியும் இன்றைய தினம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதனால் குழந்தை இல்லாமல் குழந்தை பாக்கியம் வேண்டி ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் எந்த வகையில் அமையப் போகிறது? மீனம் ராசியில் சந்திரனின் நட்சத்திர அதிபதி இன்றைய தினத்தில் சனி கிரகம் இருவருமே இணைந்து தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களை வழிநடத்த இருக்கிறார்கள். உங்கள் லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் என்பது மீனம் ராசி. இந்த ராசியில் 2 கிரகங்களும் இன்றைய தினம் இருந்து 4ஆம் இடம் என சொல்லக்கூடிய செயல்பாடுகளை வலிமையாக உங்களுக்கு செய்து தர இருக்கிறார்கள். 4ஆம் இடம் என்பது வண்டி வாகன யோகங்கள் என்று சொல்லலாம். பொதுவாக அனைவருக்குமே வண்டி வாகன யோகங்கள் அமைவது கிடையாது. கையில் பணம் இருக்கும், ஆனால் நாம் ஆசைப்படக்கூடிய, நாம் விரும்பக்கூடிய ஒரு வாகனம் வாங்குவதற்கு அந்த ஏஜென்சி சென்று நாம் பதிவு பண்ணும் பொழுது அங்கு நாம் எதிர்பார்க்கக்கூடிய வாகனம் ஸ்டாக் இல்லாமல் போகலாம். நடைமுறையில் தாமதமாக வரக்கூடிய அமைப்பாக கூட இருக்கலாம். அதுபோல ஒரு இடத்திற்கு சென்று நாம் முயற்சி செய்து கிடைக்காத பட்சத்தில் நாம் வேறு மாடல் வண்டியை வாங்கக்கூடிய அமைப்பாக போய்விடுகிறது. ஆனால் இன்றைய தினம் தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு 4ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது நீங்கள் விருப்பப்படக்கூடிய, நீங்கள் ஆசைப்பட்ட வண்டி உங்களுக்கு கிடைப்பதற்கு அதற்கான வழிவகைகளை, நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆமாம், தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் வண்டி வாகன யோகம் இருக்கக்கூடிய இன்றைய தினத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு
இன்றைய தினம் எந்த வகையான பலன்கள் தர இருக்கிறது, உங்களது செயல்பாடுகள் எந்த வகையில் இருக்கப் போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் சந்திரன் செல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியாக சனி இருவருமே மீன ராசியில் அமர்ந்து 3ஆம் இடம் என்ற செயலை சிறப்பாக செய்து தர இருக்கிறார்கள். உங்களுக்கு 3ஆம் இடம் அப்படின்னா ஒரு ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடியது, எழுத்து ஒப்பந்தங்களை தரக்கூடிய வீடு தான் 3வது வீடு. பொதுவாக ஒருவர் இடம் வாங்கி அதற்கான ஒப்பந்தம் செய்வதற்கான நல்ல நாளை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். அல்லது ஒரு தொழில் தொடங்குவதற்கு, ஒரு கடை பிடித்து அதற்கு ஒப்பந்தம் செய்வதற்கு ஒரு நல்ல நாளை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். அல்லது ஒரு வேலை தேடி அந்த வேலை தொடர்பான அக்ரிமெண்ட்டுக்காக ஒரு நபர் காத்து கொண்டிருப்பார். அந்த வகையில் மகர லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய தினம் 3ஆம் இடம் என்பது நடைமுறையில் இருக்கின்ற நாள், நல்ல ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அதனால் இன்றைய தினம் ஒப்பந்தங்களை எதிர்நோக்கியிருக்கக்கூடிய மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் நீங்கள் அனைவருமே சிறப்பாக நல்லபடியாக உங்கள் விருப்பங்களை நிறைவேறக்கூடிய ஒப்பந்தங்கள் நிறைவேறும் அந்த நாள் இந்த நாள் நல்ல நாள். அடுத்து கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினத்தின் செயல்பாடுகளை சந்திரன் மற்றும் சனி இருவரும் மீனம் ராசியில் இருந்து எந்த வகையில் கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களை செயல்பட வைக்கப் போகிறார்கள் என்பதை வாருங்கள் அன்பர்களே பார்ப்போம். 2ஆம் இடத்தில் இருக்கிறது மீனம் ராசி. உங்களது லக்னத்திலிருந்து குடும்பஸ்தானம் என அழைக்கக்கூடிய மீனம் ராசியின் செயல்பாடுகள் வலிமையாக உங்களை இயக்க இருக்கிறது. அதனுடைய தாக்கம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க இருக்கிறது. 2வது வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பம் அப்படிங்கிறது கணவன், மனைவி, பிள்ளைகள், தாய், தந்தை இவர்கள் அனைவரையுமே ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய அந்த வீடு தான் மீனம் ராசி உங்களுக்கு. இந்த வீட்டில் இன்றைய தினம் அன்பு, பாசம் அனைத்தும் சிறப்பாக கிடைக்க இருக்கிறது. மன வருத்தங்களும் வலி வேதனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் அனைத்தும் உங்களை விட்டு வெளியே சென்று மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏனெனில் சந்திரன் உங்களுக்கு சனி நட்சத்திரத்தில் சென்று சனி சந்திரன் இருவருமே மீன ராசியில் இருந்து இந்த நற்பலன்களை இன்றைய தினம் உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். அடுத்து மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எந்த வகையான செயல்பாடுகள் கிடைக்க இருக்கிறது அப்படிங்கிறத உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி இருவருமே முடிவு செய்து உங்களை வழிநடத்த இருக்கிறார்கள். அந்த வழிநடத்தல் என்பது எந்த வகையில் அமையப் போகிறது? உங்கள் வீட்டிலேயே இருப்பதால் உங்களது ஆயுள் மற்றும் ஆரோக்கியம், மனநிலை, தனநிலை, உங்களது சிந்தனை, செயல்பாடு, அறிவு ஆகிய அனைத்துமே சிறப்பான செயல்பாடாக நன்மை தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. பொதுவாக ஒரு மனிதனுக்கு அவனது தலை, அதாவது அவருடைய எண்ணங்கள், சிந்தனை, செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தால் மட்டுமே அவர் ஒரு பொருளாதாரத்தை நோக்கி பயணம் செய்ய முடியும், வருமானத்தை பெற முடியும், தனக்கு வேண்டிய அனைத்து வகையான வசதி வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒரு மனிதனுக்கு மூளை, தலையில் இருக்கக்கூடிய மூளையின் செயல்பாடுகள், சிந்தனை, செயல்திறன் சூப்பராக இருந்தால் அவன் இந்த வாழ்க்கையில் வெற்றி நடை போடுவார். அந்த வகையில் உங்கள் தலையை இயக்கக்கூடிய, உங்கள் வீட்டிலேயே உங்கள் லக்னத்திலேயே இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி இருவரும் சிறப்பாக உங்களை இயக்க இருக்கிறார்கள். மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, உங்களை சிறப்பாக இயக்கி இன்றைய தினத்தை மிகவும் மகிழ்ச்சியாக, சந்தோஷங்கள் நிறைந்த நல்ல நாளாக மாற்றி அமைத்து இனிமையாக உங்களை கடந்து செல்ல வைக்கிறார்கள். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.